அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு சொந்தமாக வீடு வாங்கிடணுன்னு இருக்கும், சொந்தமாக கார் வாங்கிடணுன்னு இருக்கும், ஹெல்த் எனக்கு இந்த மாதிரி முன்னேறணும்னு சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள், என்னோடய குழந்தை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், என் குழந்தை என்ன பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். இது எதுவும் குற்றம்னு நான் சொல்லலை. ஆனால் இதை அடையிறதுக்கான வழி என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. எல்லாம் ஆசைப்படுறமே தவிர இது அடையிறதுக்கான வழி என்ன அப்படின்றது நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா, எந்த மாதிரியான ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் இயங்குனீங்கன்னா அந்த யூனிவர்ஸு உங்களுக்கு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம செயல்படுவோம். இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களோட சக்ஸஸை நினச்சி எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது, ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சந்தோஷம் அவ்வளோ அதிகமாக இருக்குல்ல. இப்போ இதுவே இன்னொருத்தன் வீடு வாங்கிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டால் அடுத்த கணமே, ஏன் எனக்கு மட்டும் இது இன்னும் நடக்காமல் இருக்குது, அவன் மட்டும் எப்படி அதெல்லாம் வாங்கினான், உங்கள் கூட அவங்கள வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும்போது அவங்க மேலே போட்டி வருது, பொறாமை வருது, அவங்க அடைஞ்ச ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போ இப்படி சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணாதப்போ எப்படி இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும்? ஏங்க மற்றவங்க அடைஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டால் தான் இந்த இயற்கை எனக்கு கொடுக்குமா அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கும். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு புரியாது. நீங்கள் என்ன மாதிரியான வைப்ரேஷனில் இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த பிரபஞ்சம் செயல்படுது. இப்போது ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷம், ஒருத்தவங்க கார் வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க வீடு வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க எதிலும் ஒன்றத்தில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படலை அப்படின்னா இந்த இயற்கைக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்துறது என்னென்னா, இதனால் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்றது தான். இப்போ இதுவே அவங்க கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு நீங்களும் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இயற்கையிடம் சொல்கிறீங்க, இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரியான எனர்ஜியை நானும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறேன் அப்படின்னு. ஆனால் இதை எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம்? யாராவது ஒருத்தவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு பொறாமை தான் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சைடு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஒருத்தரும் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு மேலே வந்திருக்காங்க. ஆனால் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்லேயே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் நிறைய பாடுபட்டு அவங்க பெரிய லெவலில் ஒரு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு செஸ்ஸில் ஒரு பெரிய பிளேயராக வந்திருப்பாங்க, கேரமில் ஒரு பெரிய பிளேயராக வந்திருப்பாங்க. ஆனால் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு பெருசாகவே நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் இதுவே யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் சப்போர்ட் அதிகமாக பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது வளரணும், ஆனால் உங்களை விட வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்றதுனால உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதுவே மற்றவன் பெருசாக வளர்ந்தால் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் உங்கள் கூட இருக்கிறவன் வளரும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரியுது. எப்படி அவனுக்கு மட்டும் அது கிடைக்குது அப்படின்னு கூட ஒரு பொறாமை வருது. இப்படி பொறாமை, அந்த போட்டி வரும்போது நீங்கள் வேறு மாதிரியான ஒரு வைப்ரேஷனில் செயல்படுறீங்க. ஒரு நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறதுனால நெகட்டிவான வைப்ரேஷனை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஒரு வைப்ரேஷனை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ இந்த பிரபஞ்சத்திட்ட, அது ரிலேட்டடான விஷயங்களை தான் ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன், இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகும்போது அது தேவைக்கான ஒரு விஷயமாக நான் போகிறேன். இன்றைக்கி ஏதோ ஒரு மொபைல் பவுச் வாங்குறக்கா கடைக்கு போகிறேன். இப்போ என்னென்னா, உங்களோட மைண்டு முழுவதும் மொபைல் பவுச்சாக தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் கடையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட மைண்டுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அது என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதிரியான இடத்தெல்லாம் காட்டும். இப்போ இதுவே உங்களோட தேவை ஒரு துணியாக இருக்குது அப்படின்னா போகிறதுக்குள்ளே துணி கடை எல்லாத்தையும் காட்டும். அப்போ பார்த்துங்க, உங்கள் மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் செயல்படுது. அப்போ இன்னொருத்தரோட சக்ஸஸை பார்த்து நீங்கள் பொறாமைப்படும் போது, அவங்க கிடைச்ச ஒரு விஷயத்தை பெருசாக பார்க்காதப்போ, ஒரு பொறாமைப்படும் போது, ஒரு போட்டி வரும்போது, அதை கொண்டாடாதப்போ உங்களுக்கும் அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு பிளாக் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்போது இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னா, மற்றவர்கள் அதை பெறும்போதும் அதை பார்த்து சந்தோஷப்படணும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லாவா அப்படின்னா, நீங்கள் அப்போ தான் அந்த வைப்ரேஷனில் இயங்குவீங்க, அப்போ தான் உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகும்.
ஆனால் இன்றைக்கி யாரும் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. எனக்கு கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷம், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துலையுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னொருத்தரோட சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு ஜெயிச்சாங்கன்னா அதை கொண்டாடுங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக பாருங்கள், பெருசாக பாருங்கள், அவங்கள பாராட்டுங்க. அந்த சந்தோஷத்தில் நீங்களும் கலந்துங்க. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்படி மட்டும் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லைஃப்பில் என்னென்னத்தெல்லாம் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மாற்றிப்போம். தவறுகள் நம்ம வந்து தெரிய வரும்போது மாற்றிக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும்ல. இது வரைக்கும் தவறு பண்ணிட்டோம், அதை நினச்சி வருத்தப்படுற அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில், இந்த கணத்தில் உங்களுக்கு இந்த இயற்கை இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த டைம்லேருந்து மாற்றிக்கிறதுக்கான டைமாக நம்ம பார்க்கலாம். இப்போலேருந்து மாற்றி பாருங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. பெரிய பெரிய விஷயங்களை இயற்கை காட்டும், பெரிய பெரிய இடத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். இன்னொருத்தரோட சக்ஸஸை நீங்கள் போட்டுரும்போது, இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது, சிம்பிளான விஷயம் தான். ஸோ முடிஞ்சால் கடைபிடிச்சு பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.